இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், வீட்டோட சொத்துக்கு ஆசைப்படுற அளவுக்கு அப்படி நீ என்னடி கொண்டு வந்த இந்த வீட்டுக்கு? உன் கல்யாணத்தப்ப உன்னால தங்கம் போட்டுட்டு வர முடியல. வர பொண்ணுக்கு தங்கம் முக்கியம் இல்ல, தங்கமான மனசுதான் முக்கியம்னு உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தாரே அவரு. அப்படி ஒரு நல்ல மனுஷனை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிருக்கியே. சீ, நீ எல்லாம் உருப்படுவியா? அந்த நன்றி எல்லாம் உனக்கு இருந்தா நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்க போற? இந்த குடும்பத்தை பிரிக்க நீ எவ்வளவோ பண்ணிருக்க. அத்தனையையும் நான் பொறுத்துட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான். குடும்பம்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? பாசம்னா என்னன்னு தெரியுமா? நீ அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினது சிவாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என் அண்ணனை ஏமாத்தி எப்படி நீ இதெல்லாம் பண்ணலான்னு உன்னை கொன்னே போட்டுருவா. அதுதாண்டி, அதுதான் பாசம். ஒரு தம்பியா அண்ணன் மேல வச்சிருக்கிற மரியாதை. ஏண்டி, நாங்க எல்லாருமே உன் மேல பாசமா தானே இருக்கோம்? சொல்லு, பாசமா தானே இருக்கோம்? அப்புறம் ஏண்டி உன் பாசத்தை எல்லாம் கேவலம் சொத்து பத்து மேல வைக்கிற? இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. சரியாதான் புரிஞ்சிருக்கேன் உங்க ரெண்டு பேரை பத்தியும். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா நான் எதையுமே என்னைக்குமே அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதில்ல. இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவரையே ஏமாத்துற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. சொத்தை பிரிச்சு எழுதி வாங்கிட்டா எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைச்சிட்டீங்களா? அவரை மாதிரி ஒரு நல்லவரை ஏமாத்திட்டு உங்களால நிம்மதியாவே வாழ முடியாது. இப்ப நீங்க செஞ்ச வேலையை தடுக்க திரும்ப மாயாதான் கெட்ட பேர் வாங்கிட்டு நிக்கிறா. அவ நினைச்சிருந்தா ஆதாரத்தோட நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்பா அவர்கிட்ட நிரூபிச்சிருக்க முடியும். ஆனா உங்கள மாதிரி மாயாவுக்கு சொத்து முக்கியம் இல்ல, இந்த குடும்பம் தான் முக்கியம். அது உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவ போராடிட்டு இருக்கா. உங்களால இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, குடும்பத்தோட நிம்மதியை குலைச்சிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி. இதுக்கு மேலையும் திரும்ப இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஜானகிய வேற மாதிரி பாப்பீங்க.